ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் எங்கள் அம்மா வீட்டில் என்னோட வெக்கேஷனை நல்லா ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டுக்கு வந்ததுலேருந்து வெளியே எங்கேயுமே போக முடியல, பிகாஸ் சுச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு. பட் இப்போ எல்லாமே கொஞ்சம் நார்மல் ஆன மாதிரி தான் இருக்குது. பாப்பா வேற வீட்டில் ரொம்ப போர் அடிக்குமா, வெக்கேஷனுக்கு வந்து எங்கேயுமே கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிங்க, வீட்டிலே வச்சுருக்கீங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தா. ஸோ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு மாலுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். எங்கள் வீட்டிலேருந்து 5 minutes டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ நாங்கள் அங்கே வந்தோம். அந்த மால் பார்த்திங்கன்னா அங்கே எல்லாமே கிடைக்கும். வீட்டுக்கு டெக்கரேஷன் பண்ணுற திங்ஸு, க்ரோசரி, கிளாத்ஸு, எல்லா ஆன்டிக்கான திங்ஸ், செராமிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கலாம். இங்கே என்ன வாங்கணும் நம்ம வந்தால் இல்லைன்ட்டு ரிட்டன் போக மாட்டோம். அப்படி எல்லா திங்ஸுமே இருக்கும். ஃபர்னிச்சர் வரை நான் மாலுக்கு வந்ததுமே ஃபஸ்ட்டு செராமிக் திங்ஸை பார்க்க தான் வந்தேன். பிகாஸ் எனக்கு வந்து காஃபி மக்ஸு அதோட கலெக்ஷன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். வாங்க வாங்க உடஞ்சிட்டே தான் இருக்கும். என் வீட்டில் சின்ன பேபிஸ் இருக்கிறதுனால நான் எத்தனை மக்ஸ் வாங்கி வச்சாலும் நெக்ஸ்ட் டே இல்லாட்டி 10 daysக்குள்ளே எப்படியாச்சும் உடச்சி போட்டுருவாங்க. பட் ஸ்டில் எனக்கு அதை வாங்குற ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இங்கே கலெக்ஷன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. எல்லாத்தையுமே வாங்கிடலாம் அப்படி தோணிகிட்டே இருந்துச்சு. பட் வந்து நான் இன்னும் ஒரு 1 month இங்கே இருக்கிறதுனால ரொம்ப எல்லாமே வாங்கலை. பட் ஓரளவுக்கு ஒரு 4-5 திங்ஸ் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போனேன். வீட் டெக்கரேஷன் திங்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப அழகாக அங்கே கிடைக்கும். எனக்கு அதுவுமே ரொம்ப பிடிக்கும், டெக்கரேஷன் திங்ஸ் எல்லாம் வாங்குறது. எங்கள் அம்மா வந்து குஜராத்லேருந்து வீட்டுக்கு வந்திருக்க சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க. இந்த திருப்பூர் நேஷ்னல் ஹேண்ட்லூமில் கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக ஃபில் பண்ணியிருக்காங்க, நீ போனீங்கன்னா பார்த்து என்னென்ன தேவையோ எல்லாமே வாங்கிட்டு போயிரு, நல்லாயிருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு 2 hour நானும் பாப்பாவும் அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். எங்களுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பணும். குஜராத் வந்து ஹேண்டிகிராஃப்ட் திங்ஸ்க்கு வந்து எப்போவுமே ரொம்ப ஃபேமஸ். இங்கே வந்து ரொம்ப யூனிக்கான ஹேண்டிகிராஃப்ட் திங்ஸு, கிளாத்ஸ், ஈவன் ட்ரெஸ்ஸஸ்ஸு, சாரீஸ்லலாம் ஒர்க்கு பேட்டர்ன் போட்டிருக்கிறது வந்து நம்மளுக்கு நான் வேறு எங்கேயுமே பார்க்கல இங்கே மாதிரி. இங்கே தான் ரொம்ப எனக்கு டிஃப்ரெண்ட்டான ஆன்டிக் டிசைன்ஸ்லாம் போட்டு எல்லாம் கிடச்ச மாதிரி இருக்கும். ஸ்கூல் பேக் கலெக்ஷன்ஸு, லன்ச் பேக் அதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆன்லைனில் வாங்குறது எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக எனக்குலாம் லன்ச் பேக் வாங்குவேன், 2 months கூட விடாது. பட் நான் எங்கள் அம்மா எனக்கு குஜராத்லேருந்து லாஸ்ட் இயர் பேக் வாங்கி கொடுத்தாங்க, பாப்பாவோட ஸ்கூல் பேக். இன்னுமே அப்படியே நியூவாகவே இருக்குது. அதனால இந்த டைமுமே நான் இங்கேருந்து தான் வாங்கிட்டு போகலான் இருக்கேன். டாய் செக்ஷனுக்கு வந்ததுமே பாப்பா ஏதாச்சும் வாங்காமல் வீட்டுக்கு வரவே மாட்டா. ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு தான் போகணும். எவ்வளோ டாய்ஸ் வாங்கினாலும் அவளுக்கு பத்தவே மாட்டேங்குது. அவளை என்ன பண்ணாட்டே தெரியல. டாய்ஸ் வாங்க சொல்லுவா, நான் தம்பி கூட ஷேர் பண்ணுவேம்மா, எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவாள். பட் வாங்கி கொடுத்ததுக்கப்புறமா தம்பிக்கு கொடுக்கவே மாட்டா, கையை வைக்க விட மாட்டா. அவளே கம்ப்ளீட்டாக விளையாண்டு உடச்சி தூர போட்டுருவா. அவளோட நேச்சர் அப்படி இருக்குது. தம்பியை வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டேன். பிகாஸ் தம்பியை இங்கே கூட்டிகிட்டு வந்தால் எப்படியாச்சும் ஏதாச்சும் தூக்கி போட்டு உடச்சி நீ ஃபைன் கிட்ட வச்சுருவோம். அதனால் தம்பியை கூட்டிகிட்டே வரல. நான் பாப்பா அப்புறம் என்னோடய சிஸ்டர் தான் வந்தோம். எல்லாமே வாங்கிட்டு பில் போட்டுட்டு வெளியே கிளம்பிட்டோம். நாங்கள் எனக்கு இங்கே வந்ததுலேருந்தே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருந்த மாதிரி இருக்குது. பிகாஸ் அங்கே ஒரே வேலை மார்னிங்லேருந்து நைட்டு ஒரே வேலை, கிச்சன் அப்படியே தான் இந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்தப்பறம் அப்படி பேச்சுலர் லைஃப்க்கு ரிட்டர்ன் ஆன மாதிரி இருக்குது. பாப்பா தம்பியோட டியூட்டி கூட எங்கள் வீட்டில் தான் எல்லோரும் பார்த்துக்கிடுவாங்க. பானிபூரி வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட். எனக்கு பானிபூரி ரொம்ப பிடிக்கும். தமிழ்நாட்டிலுமே எங்கே கிடைச்சாலும் நான் அதை விடவே மாட்டேன், வாங்கி சாப்பிட்ருவேன். குஜராத்தில் வந்து நிறையா ஃபுட் ஐட்டம்ஸ் கிடைக்கும், கவுண்டே பண்ண முடியாது. அவ்வளோ வெரைட்டியில் ஃபுட்டு சாப்பிட்லாம் நம்ம. பட் தமிழ்நாட்டில் எனக்கு கொஞ்சம் செலக்டடாக தான் இருந்த மாதிரி இருக்கும். பட் எனக்கு பிடிச்சது எப்படியாச்சும் வாங்கி சாப்பிட்ருவேன். அங்கேயும் நான் கிடைக்கலன்னா வீட்டில் செஞ்சாச்சும் சாப்பிடுவேன். பட்டு பிடிச்சதை வந்து சாப்பிடணும். அந்த மாதிரி ஃபுட்டில் காம்ப்ரமைஸ் பண்ணால் அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்காது. இது வந்து தாபேலி. இந்த ஃபுட்டு வந்து இதுவும் மோஸ்ட் ஃபேவரட்னு சொல்லலாம். ஸ்கூல் படிக்கச்சில், காலேஜ் படிக்கச்சிலலாம் இப்போ டெய்லி வந்து வாங்கி சாப்பிட்ருவேன். இங்கே வந்ததுமே இதை பார்த்தோன்னா சரி ரொம்ப நாள் ஆகிட்டு சாப்பிட்டு அப்படின்னு இதை வாங்கினோம். இதோட லுக்கு கொஞ்சம் வடாப்பாவு மாதிரி இருக்கும். பட் இது வடாப்பாவு இல்லை, இது பேர் வந்து தாபேலின்னு சொல்லுவாங்க. அங்கே என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. இங்கே வந்து தாபேலி இதோட பேர். டேஸ்ட் அப்படி ரொம்ப டேஸ்டியாக ஹெவன் மாதிரி இருந்துச்சு. எல்லாமே சாப்பிட்டுட்டு பாப்பா வேறு பைக் ரைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பைக்கில் போவேன்னு சொல்லிட்டு பைக் ரைட்டில் விளையாண்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த 1 monthல பாருங்கள், நான் உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் ஐட்டம்ஸ் குஜராத்தில் கிடைக்கிறத காமிப்பேன். அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். நான் வீட்டுக்கு வந்ததுமே என் தம்பி ஒரு புது ஃபுட்டு வாங்கிட்டு வந்துருந்தான். இது பேர் வந்து சோலா ஃபரின்னு சொல்லுவாங்க. இதை வந்து கார்னில் செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்ன செஞ்சுருப்பாங்கன்னு தெரில, நானே கெஸ் பண்ணுறேன் கார்னில் செஞ்சுருப்பாங்கன்ட்டு. பட் இதோட சட்னி பாருங்கள், அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஸ்பைசியான ஒரு சட்னி. எப்போதும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இப்போ ரொம்ப நாள் ஆகிட்டு சாப்பிட்டு. பிகாஸ் எனக்கு தம்பி பிறந்ததுலேருந்து ரொம்ப ஸ்பைசியான சாப்பாடெலாம் சாப்பிட்றதே இல்லை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி சாப்பிட்டு பார்த்தேன். அதுவும் ஃபேமிலி கூட உட்காந்து சாப்பிட்டோன்னா அதோட டேஸ்ட்டே டபுள் ஆகிட்டு.
என் ஹஸ்பண்ட் இங்கே இல்லாததுனால எனக்கு தமிழ் பேசுகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாரி இஃப் ஐ டிட் எனி மிஸ்டேக் வைல் ஸ்பீக்கிங் தமிழ். அவங்கன்னா கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ நவ் பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.